Hi friends, இது மணப்பெண் சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா ராகில என்ன செய்யறதுன்னு யோசிச்சிட்டு இருப்பீங்க டிஃபரெண்டா. ராகி சேமியால நம்ம ஒரு டிஃபரெண்டான ஆம்லெட் செய்யலாம். செம்ம டேஸ்டியா இருக்கும் फ्रेंड्स. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க फ्रेंड्स. ஃப்ரெண்ட்ஸ் 75 கிராம் ராகி சேமியா எடுத்துக்கோங்க. அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு ஒரு கிளாஸ் அளவு தண்ணி விட்டு நல்லா வேக வைங்க. ஒரு 5 நிமிஷம் வேக வைங்க. அதுக்குள்ளே ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்புறம் பொடியை நறுக்கிய சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா செவரணும், அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு துருவிய இஞ்சி போட்டுக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு துருவிய பூண்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஃப்ரை கொடுங்க. அதுக்குள்ளே நம்ம சேமியா வெந்துடும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பதத்துக்கு வெந்திருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப குழைய வேண்டாம். இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு வெறும் சேமியா மட்டும் எடுத்துக்கோங்க. இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பதம் பார்த்துக்கோங்க, இந்த பதம் இருந்தால் போதும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வறுத்து வச்சுருக்க வெங்காயத்தை நம்ம எடுத்து இந்த சேமியாவில் கலந்துக்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, திரும்பவும் அந்த கடாயை வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய்யில் செஞ்சால் நல்லா டேஸ்ட் கொடுக்கும், அதனால் நெய் போட்டுக்கோங்க. அப்புறம் துருவி வச்சுருக்க தேங்காய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. அடுத்து பீன்ஸ் இருந்தால் பீன்ஸ் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கேரட் இருந்தால் கேரட் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் துருவி இல்லை பொடியை நறுக்கி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி போட்டுக்கோங்க, பச்சை மிளகாய். அப்புறமேட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கோங்க. அப்புறமேட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. என்னோடய ஸ்பூன் சின்ன ஸ்பூன், அதனால் அந்த அளவு வேண்டாம். நீங்கள் எடுக்கிற ஸ்பூனில் எல்லாமே அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. அடுத்து அரை ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை கொடுங்க. நெய்யில் செம்ம ஃப்ளேவர் வரும். இதுக்கு கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை கொடுத்துட்டு திரும்பி இதை எடுத்து சேமியாவில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஆம்லேட் இது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. நல்லா மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, கடலை மாவு ஆட் பண்ண போகிறோம். அது ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு ஆம்லேட் டேஸ்ட் இன்னும் தூக்கி கொடுக்கும். அதுக்காக தான் கடலை மாவு போடுறோம். வேறு எந்த மாவும் நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. இது நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு பவுல் எடுத்துக்கலாம். பவுலில் நீங்கள் எத்தனை முட்டை போடணும்னு விருப்பப்படுறீங்களோ அத்தனை முட்டை நீங்கள் போட்டுக்கலாம். நான் 2 முட்டை ஆட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 75 கிராம் சேமியாவுக்கு 2 முட்டை நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் கொடுத்துக்கோங்க. பீட் கொடுத்த பிறகு நல்லா மஞ்சள் கருவும் வெள்ளை கருவும் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம இதை எடுத்து சேமியாவில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா நம்ம ஒரு கரண்டி போட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு வேணும்னா உப்பு போட்டுக்கோங்க. அடுத்து இதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக விட்டுக்கோங்க, ஏன்னா ஆம்லேட் தோசை மாதிரி வரணும் இல்லையா, அதுக்காக. இப்போ நம்ம ஒரு தோசைக்கெல்லாம் நல்லா ஹீட் பண்ணி வச்சுட்டு நான் ஆம்லேட் போடுறேன். இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் இல்லைன்னா நெய் போட்டுக்கலாம். நெய் திகட்டும், அதனால் நெய் நீங்கள் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெய் அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா திகட்டும். கொஞ்சமாக கொத்தமல்லியை நீங்கள் மேலே தூவி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு பெப்பர் இருந்தால் நீங்கள் எவ்வளோ தூக்கலாக போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பெப்பர் நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா நல்லா ஹைலைட்டாக இருக்கும். நம்ம காரம் எல்லாமே கம்மியாக தான் போட்டிருக்கோம். அதனால் பெப்பர் நீங்கள் போட்டிங்கன்னா ஆம்லேட்டுக்கு செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி 2 பக்கமும் நீங்கள் திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட ராகி சேமியா ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிஃப்ரெண்ட்டான டிஷ் கூட. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.